أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். ஹாமீம் அஸ்ஸஜ்தாவில் அல்லாஹு தஆலா எதை பேசினானோ, நபியே உங்களுக்கு எது சொல்லப்படுகின்றதோ இதுதான் உங்களுடைய முன்னோர்களுக்கும் முன்னால் வந்த நபிமார்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கும் இதுவேதான் சொல்லப்பட்டது என்று அல்லாஹு தஆலா அங்கு பேசியதை அந்த வசனத்திற்கு விளக்க உரையாக அல்லாஹு தஆலா இப்போது இங்கு 13வது வசனத்தில் பேசுகின்றான். ஷரஅ லக்கும் மினத்தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா. நபியே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை நாம் வசியத்து செய்தோமோ அதைத்தான், அந்த தீனைத்தான் உங்களுக்கும் நாம் தீனாக கொடுத்திருக்கின்றோம். அரபியில் 2 வார்த்தை இருக்கு, நசீஹத், வசியத். நசீஹத் அப்படின்னா உபதேசம் செய்வது. இந்த நசீஹத் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படுவது, ஒரு மனிதருக்கு கடைசியாக செய்யப்படக்கூடிய உபதேசம் அல்ல, மறுபடியும் மறுபடியும் அந்த உபதேசங்கள் செய்யப்படும். வசியத் என்றால் கடைசியாக சொல்லப்படக்கூடிய செய்தி. அதே போன்றுதான் அல்லாஹும் இந்த இடத்தில் நசீஹத் என்று சொல்லாமல் இதை உபதேசம் என்று சொல்கின்றார். அல்லாஹ் எதை ஃபைனல் டச்சாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னானோ அதுதான் உங்களுக்கு இன்று தீனாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வல்லதி அவ்ஹைனா இலைக்க வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எதை நாம் உபதேசமாக, அதாவது வசியத்தாக, இங்கும் அதேதான், எதை ஃபைனல் டச்சாக கடைசியாக வசியத்தை நாம் செய்தோமோ அதைத்தான் நாம் பக்கம் வஹியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 4 நபிமார்களும் வெறுமனே நபிமார்கள் அல்ல, ரசூல்மார்கள். இந்த ரசூல்மார்களாக இருக்க இப்போ 5வது நபியிடத்திலும் ரசூலிடத்திலும் அல்லாஹு தஆலா இதை பேசுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் காலை பதிப்பதற்கு முன்பாகவே தீனை கொண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதற்கு முன்பே தீன் இங்கு வந்துவிட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அன் அகீமுத்தீன, தீனை நீங்கள் நிலைநாட்டுங்கள், வலா ததஃபர்ரகு ஃபீஹ், இதில் நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டாம் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைக்கின்றான். பின்பு எப்படி இத்தனை மதங்கள், இத்தனை மதுஹபுகள், இத்தனை கோட்பாடுகள், இத்தனை கொள்கைகள் எப்படி தோன்றியது என்பதை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் அதில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு ஒற்றுமையை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். பொதுவாகவே பைபிள் வேதம் இருக்கின்றது, அதாவது அவர்களுக்கான புனித வேதம். இன்று நாம் அதை இஞ்சிலாக மதிக்கவில்லை, இறைவன் அருளால் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை மாற்றிவிட்டார்கள். அதே போன்று யூதர்களுக்கு தௌராத், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று அதை ஓல்டு டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை நாம் அல்லாஹ் இறக்கிய வேதமாக பார்க்கவில்லை. ஆனால் அதிலும் அவர்கள் நிறைய மாற்றங்களை செய்து விட்டார்கள். வேதங்களை பலவாறாக மாற்றிவிட்டார்கள், திரித்து விட்டார்கள், இடைச்செருகல் செய்திருக்கிறார்கள். பலதரப்பட்ட அதில் இருக்கக்கூடிய பக்கங்களை கிழித்து எரிந்து விட்டார்கள் என்று குர்ஆனே பேசுகின்றது. யூதர்கள் தௌராத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களை எடுத்து விட்டார்கள். இருந்த போதிலும் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ மாற்றவே முடியாத விஷயங்கள் அதில் இன்றும் இருக்கின்றது. அது யாராலும் மாற்ற முடியாது, எப்போதும் மாற்ற முடியாது என்பதை அது மிக தெளிவாகவே நமக்கு புரிய வைக்கின்றது. அதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். ஒட்டுமொத்த வேதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை எல்லா வேதங்களிலும் இன்றும் இருக்கின்றது. தௌராத்தில் நீங்கள் பார்க்கலாம், இப்போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஓல்டு டெஸ்ட்மெண்டிலும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கலாம், இஞ்சிலிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கலாம், ரிக்வேதத்திலும் நீங்கள் பார்க்கலாம், யஜுர்வேதத்திலும் பார்க்கலாம். இறைவன் ஒருவன் தான் என்ற அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எல்லா வேதங்களிலும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நபியே, நாம் உமக்கு முன்னால் எந்த தூதரையும் அனுப்பவில்லை, எப்படியே தவிர இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுனி
வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் ஒருவன் தான், நீங்கள் என்னைத்தான் வணங்கியாக வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்களிடத்தில் கொடுத்தே தவிர எந்த ஒரு தூதர்களையும் நாம் அனுப்பி வைக்கவில்லை. அப்படின்னா என்ன? இந்த கோட்பாட்டை கொடுத்து தான் அனுப்பி வைத்தேன். சூரத்துல் அம்பியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். நபிமார்களான நாங்கள் அனைவரும் தந்தை வழி சகோதரர்கள் ஆவோம். நபிமார்களான நாங்கள் அனைவர்களும் தந்தை வழி சகோதரர்களாக ஆவோம், எங்களின் மார்க்கம் ஒன்றுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 3443வது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் 4717வது இலக்கத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று சில கிறிஸ்துவர்களிடத்தில் விவிலியம் என்று வைத்திருப்பார்கள். கிறிஸ்துவ சகோதரர்கள் கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா வேதங்களை விவிலியம், திருவிவிலியம் என்று வைத்திருப்பார்கள். அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் சேர்த்து, தௌராத் இஞ்சில் இரண்டையும் சேர்த்து அவர்களிடத்தில் இப்போது வேதமாக இருக்கும். இதில் அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால், உன்னை அடிமைத்தன வீடாக்கிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலும் வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கின்றவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், இணை வைக்க வேண்டாம் சொல்லுது தெளிவா. நம்ம பல இடங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவன் ஒருவன் தான், அதில் இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனையும் நிறைய நபர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள், இவர்கள் இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்று நீங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் பார்ப்பதை போன்று அதற்கு முன்பே அல்லாஹு தாலா தௌராத்தில் சொல்லிய வசனம் தான் இது. யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 2-5. இதில் அல்லாஹு தாலா மிக தெளிவாகவே தௌஹீதை லா இலாஹ இல்லல்லாஹ்வை பேசியிருக்கின்றான். இதே போன்று நீங்கள் பார்க்கலாம், உன் தேவராகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இது லூக்கா அதிகாரம் 4 வசனம் 8 அல்லாஹு தாலா மிக தெளிவாகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கோட்பாட்டை பேசியிருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரத்துல் மாஇதாவில் நீங்கள் பார்க்கலாம். நபிமார்கள் அந்தந்த காலங்களுக்கு ஏற்றவாறு வந்தபோது சட்டதிட்டங்களில் மாற்றம் நிலவி இருக்கலாம். முன்னால் கொடுக்கப்பட்ட சமூகங்களுடைய சட்டத்திலிருந்து அடுத்து வந்த ரசூல்மார்களுக்கு வேறு ஒரு சட்டம், இன்னும் ஃபார்வர்ட், இன்னும் எக்ஸ்ட்ரீமா இப்படி வந்திருக்கலாம். ஆனால் தீன் மார்க்கம் என்பது ஒன்றுதான். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மாஇதாவில் பேசுகின்றான். ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒவ்வொரு வகுப்பாருக்கும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அவர்களுடைய சட்டங்களை நாம் கொண்டு வந்தோம் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதே போன்று இப்போது பைபிளில் நீங்கள் பார்த்தால், இது ஏற்கனவே சொன்ன 2 வசனம் தௌராத். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால், பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நாம எதை பயான்ல ஒவ்வொரு நேரமும் வெறுமனே முஸ்லிமாக இருப்பவருக்கு சொர்க்கம் இல்லை, அவர் முஃமினாக இருந்தாக வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக சொல்கின்றோமோ, இதை பைபிளில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசியிருக்கின்றான். அதாவது வெறுமனே முஸ்லிம் என்ற வேஷத்தில் வாழ்பவருக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை. மாற்றமாக அல்லாஹு தாலா எந்த சட்டதிட்டங்களை போட்டு குர்ஆன் ஹதீஸின்படி வாழ வேண்டும் என்று சட்டங்களை நெறிமுறைகளை தந்திருக்கின்றானோ, இதன் அடிப்படையில் வாழ்பவருக்கு மாத்திரம்தான் சொர்க்கம் என்பதை மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 21 பேசுகின்ற. அதே மாதிரி யோவான்ல நீங்க பார்க்கலாம், நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய வார்த்தை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் சொல்வதை போன்று குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய ஒரே ஒரு பாதை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபி அவர்கள் சொல்வதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யோவான் அதிகாரம் 14 வசனம் 6 நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு லா இலாஹ இல்லல்லாஹ்வை மிக தெளிவாக பேசியிருக்கின்றது. இதை அப்படியே நீங்கள் இந்து மதத்தினுடைய வேதங்களில் நீங்கள் வந்தால், யஜூர் வேதத்தில் நதஸ்யா பிரட்டிமா அஸ்தி யஷ்யா நம மஹத் யஸஹ், இது யஜூர் வேதம், சமஸ்கிருதம். யஜூர் வேதத்தில் இதனுடைய பொருள் அவன் ஒருவனே இரண்டாவது இறைவன் இல்லை என்று கூறுகின்றது. இறைவன் ஒருவன், அவன் இரண்டாவது இல்லை. இதே போன்று உபனிஷத்துகள் என்று இந்து மத வேதங்கள் இருக்கிறது. இந்த உபனிஷத்துகளில் ஸ்வஸ்தே வராதா உபனிஷத் அதிகாரம் 4
வசனம் 19 ஏகம் இவ அத்வித்யம், இறைவன் ஒருவன்தான், அவனுக்கு உருவம் இல்லை என்று கூறுகின்றது. இப்படி எல்லா வேதங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லா என்பதை தவிர வேறு எதையும் அந்த வேதம் சொல்லவில்லை. இதை இன்றும் மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் விளங்காமலும் புரியாமலும் இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் சொன்னேன். இவர்கள் எவ்வளவு மாற்றினாலும் மாற்றவே முடியாதது இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அதை நிலைத்தே வைத்திருக்கிறான். அது தௌஹீத், அது ஏகத்துவம், ஓர் இறைமை கோட்பாடு, ஓரிரை கொள்கை. இன்றும் அது அப்படித்தான் இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் இங்கும் பேசுகின்றான். அன் அகீமுத்தீன வலா தஃபர்ரகு ஃபீ, இந்த தீனை நிலைநிறுத்துங்கள், அதில் நீங்கள் பிளவுகளை ஏற்படுத்திவிட வேண்டாம். கபுரா அலல் முஷ்ரிகீன மா ததுஊஹும் இலைஹி, எதன் பக்கம் அந்த இணை வைப்பாளர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அது அவர்களுக்கு பெரிய பாரதூரமாக இருக்கின்றது. இறைவனுக்கு உருவம் இல்லை, கடவுள் ஒருவர்தான், ஒருவரை வணங்குங்கள், அவர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர், உங்களுடைய உருவத்திற்கு கட்டுப்பட்டால் அவர் கடவுளாகவே இருக்க மாட்டார் என்ற இந்த கோட்பாட்டை ஏற்பது அவர்களுக்கு பாரமாக இருக்கின்றது. எங்க குர்ஆன் சொல்வதை விட்டுவிடுங்கள், நீங்கள் எதை வேதமாக பார்க்கிறீர்களோ உங்களுடைய வேதத்தில் அப்படித்தான் இருக்கின்றது என்று சொன்னாலும் அவர்களுக்கு பாரமாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் அத்தனை நபர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மை யஷாஉ வ யஹ்தி இலைஹி மை யுனீப், அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களை தேர்வு செய்கின்றான், தான் நாடியவர்களை நேரான வழியின் பக்கம் அல்லாஹு தஆலா இணைக்கின்றான், அவன் சேர்த்து விடுகின்றான். வமா தஃபர்ரகு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யம் பைனஹும், தெளிவான சான்றுகள் இல்மு அவர்களிடத்தில் வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் பிரிந்ததற்கான காரணம் காழ்ப்புணர்வு அவர்களுக்கு மத்தியில் வந்துவிட்டதுதான். அல்லாஹு தஆலா மட்டும் மறுமை நாள் வரைக்கும் ஒரு நாள் என்பதை விதிக்காமல் இருந்திருந்தால், வலவுலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக இலா அஜலின் முசம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணையை இந்த நேரத்தில் தான் நான் இதை செய்வேன் என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு அவனாகவே ஒரு விதியை ஏற்படுத்தாமல் ஒருவேளை இருந்திருந்தால் லகுலிய பைனஹும், இது போன்ற காரியங்களை இவர்களை இந்த சமூகத்தை என்றோ அல்லாஹு தஆலா முடித்து வைத்திருப்பான். வ இன்னல் லதீன ஊரிசுல் கிதாப மின் பஅதிஹிம், நிச்சயமாக அவர்களுக்கு பின்னால் வேதங்களுக்கு எவர்கள் வாரிசானார்களோ, தௌராத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சமூக மக்களுக்கும் கொடுத்தோம். போனதற்கு பின்னாடி அடுத்த ஜெனரேஷன் வந்தது. இது எங்களுடைய வேதம் சொன்னது, எங்களுடைய வேதம் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது அதை பின்பற்றுங்கள் என்பதுதானே முக்கியம். அதே போன்ற பைபிள் அடுத்த ஜெனரேஷன் வந்தது, யஜுர் வேதம், ரிக் வேதம், வேதங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்தது. ஆனால் எவர்கள் அந்த கிதாபுகளுக்கு வாரிசுதாரர்களாக மாறினார்களோ லஃபீ ஷக்கின் மின்ஹு முரீப், அதில் சந்தேகத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய சந்தேகத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த சகோதரர்களுடைய வீடுகளிலும் வேதங்கள் இருப்பதாகவும் தெரியவில்லை, அந்த வேதங்கள் என்ன சொல்கின்றது என்பதும் தெரியவில்லை, அந்த வேதம் என்ன பேசுகின்றது அதைப்படிதான் நாம் வாழ்கின்றோமா என்பதும் அவர்களுக்கே புரியாத சந்தேகத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இது சூரத்து ஷூராவினுடைய 13 மற்றும் 14 வசனம் பேசியிருக்கின்றது. 15 முதல் அல்லாஹு தஆலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.